வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு, அதாவது 150 கிராம் அளவுக்கு காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன். இப்போ மறுநாள் காலையில் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 2-3 தண்ணியில் நல்லா அலசிட்டு இப்போ இது ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா தேவைக்கேற உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் இது மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 விசில் சிம்மில் வச்சு இது வேக வச்சிடலாம். இப்போ மொத்தம் 4 விசில் போல் இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண இஞ்சி, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், நான் இங்கே 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாகிற வரைக்கும் நாம் இது நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் தூள், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இது வதக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ இதில் 1 கேரட்டை நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1 உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காயெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இது வேக வைக்கணும். அதுக்காக இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாம் பட்டாணி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இது வேக வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பட்டாணியை இப்போ இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். கூடவே இப்போ இதில் 8 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நாம் கடாயில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வீட்டில் எப்படி ரெடி பண்ணுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது அலசிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இது 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ இது இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததும் இப்போ இதில் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணால் கொத்தமல்லியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பட்டாணி குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.